ஒட்டுமொத்த வெள்ளாளர்கள் மனதையும் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறது. முத்துராமலிங்க தேவரை பத்தி இத மாதிரி பேசியிருந்தால் ஒட்டுமொத்த முக்குலத்தோர் சமுதாயமும் ஒன்று சேர்ந்திருக்கும். அதே போல் காமராஜரை பத்தி பேசியிருந்தால் ஒட்டுமொத்த நாடார் சமூகமும் ஒன்று சேர்ந்திருக்கும். எந்த கட்சியினாலும் இது இந்த வஉசி பேரை களங்கப்படுத்தும் விதமா, அவர் தியாகத்தை களங்கப்படுத்தும் விதமா பேசிய ஆர் ராசா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். பல்வேறு மாவட்டத்தில் ஆர் ராசாவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்க வேண்டும், உருவமை எடுத்திருக்க வேண்டும். ஆர் ராசா எங்கு சென்றாலும் அவனுடைய கால் உடைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாளைய காலத்தில் எந்த அரசியல் தலைவரும் வஉசியை பத்தி பேச மாட்டாங்க. எங்கள் தேவத்தை களங்கப்படுத்தியவன் எவனாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் கொஞ்சம் கூட மாற்றுக்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு படும் தோல்வி நாங்கள் வெள்ளாள முன்னேற்ற கழகம் விளைவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற நாடாளுமன்றத்தில் திமுக தோற்கும், வெள்ளாளர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்று தை அமாவாசை, மிகவும் முக்கியமான நாள். நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு சில சடங்குகள் செய்யக்கூடிய நாள். இந்த நாள்ல உணவு கிடைக்காத உறவுகளுக்கு உணவு கொடுக்க நான் இன்னைக்கு திருநெல்வேலி வண்ணாரப்பட்ட இந்த ஏரியா சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு வயதான முதியவரை சந்தித்தேன். அவருடைய அறிவுரை தான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்றேன். அதாவது கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளரும் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா அவர்கள் ஐயா வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி பேசிய வீடியோ காணொலி மிகப்பெரிய ஒரு வைரலை ஏற்படுத்தியது. என்னன்னா, தேசத்திற்காக போராடிய சுதந்திர போராட்டத்தின் முக்கியமான தியாகத்தின் திருவுருவமாக செக்கெழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழர் ஐயா வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பெயரை களங்கப்படுத்தும் விதமா ஆர் ராசா பேசியது மிகவும் கண்டிக்க கூடியது. இது இன்னும் வரை திமுக தலைமை இதை பற்றி எந்தவித ஒரு அறிக்கையும் ஆர் ராசாவை கூப்பிட்டு கண்டிக்காமல் இருப்பது ஒட்டுமொத்த வெள்ளாளர்கள் மனதையும் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதாவது நீங்க அந்த பெரியவர் சொன்னது ஒண்ணுதான். எந்த சமூகத்தையும் நான் குறிப்பிடன்னு சொல்லி யாரும் தவறா நினைக்க வேண்டாம். முத்துராமலிங்க தேவரை பத்தி இத மாதிரி பேசியிருந்தால் ஒட்டுமொத்த முக்குலத்தோர் சமுதாயமும் ஒன்று சேர்ந்திருக்கும். அதே போல் காமராஜரை பத்தி பேசியிருந்தால் ஒட்டுமொத்த நாடார் சமூகமும் ஒன்று சேர்ந்திருக்கும். அதே போல் அம்பேத்கரை பத்தி பேசியிருந்தாலோ பெரியாரை பத்தி பேசியிருந்தாலோ ஒட்டுமொத்த பட்டேல் சமூக மக்களும் ஒன்று சேர்ந்து ஆர் ராசா வீட்டை முற்றுகையிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பல போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கோம். ஆனால் வஉசியை பத்தி பேசினா யாரும் ஒண்ணு சேர மாட்டாங்க, ஒன்னும் பண்ண மாட்டாங்கன்னு என்ற எண்ணத்தில் தான் இந்த வெள்ளாளர் சமுதாயத்தை பற்றியும் இந்த வெள்ளாளர் சமுதாயத்தின் அடையாளமாக தெய்வமாக நாட்டிற்காக தன் சொத்துக்களை இழந்து கப்பலை விட்டு செக்கெழுத்த செம்மல் ஐயா வஉ சிதம்பரம் பிள்ளை பத்தி பேசும் தைரியம் இந்த அரசியல்வாதிகளுக்கு நீங்க வந்திருக்கு. ஒரு 65 வயது தக்க முதியவர் இன்னைக்கு அவருடைய ஆதங்கத்தை கொண்டிருக்கார். இன்று நாம் ஒன்று சேரவில்லை என்றால் நாளை இந்த வெள்ளாளர் சமுதாயம் நாதியற்ற சமுதாயமாக இந்த அரசியல்வாதிகள் நம்மளை அழித்து விடுவார்கள். நாளை தலைமுறைகளுக்கு இந்த வஉ சிதம்பரம் பிள்ளை பற்றி தவறான எண்ணத்தை திணித்து விடுவார்கள் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். ஒன்று சேர வேண்டும். வெள்ளாளர்களே, நீ எந்த கட்சியினாலும் இது இந்த வஉசி பெயரை களங்கப்படுத்தும் விதமா, அவர் தியாகத்தை களங்கப்படுத்தும் விதமா பேசிய ஆர் ராசா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். நாம் ஒன்று சேர்ந்து நம்ம சமுதாயத்தின் அடையாளம் தெய்வமாக இருக்கின்ற ஐயா வஉ சிதம்பரம் பிள்ளை களங்கப்படுத்தும் விதமா பேசிய ஆர் ராசா உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்க மறுத்தால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆர் ராசா எந்த தொகுதிக்குள்ளேயும் வரக்கூடாது. அவன் போட்டி போடுகின்ற தொகுதியில் ஒட்டுமொத்த வெள்ளாளர் இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து ஆர் ராசா ஓட்டு கேட்கவே வருவதற்கு பயப்படும் அளவிற்கு நம்முடைய செயலில் இருக்க வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த வேளாளர் இளைஞர்களுக்கும் பந்தல் ராஜா கூறிக்கொள்கிறேன். என்ன தைரியத்தில் ஆர் ராசா பேசிக் கொண்டிருக்கான்? ஏன்னா இந்த சமுதாயம் ஒண்ணு செய்யாது என்று இன்னைக்கு பல்வேறு மாவட்டத்தில் ஆர் ராசாவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்க வேண்டும், உருவமை எடுத்திருக்க வேண்டும். ஆர் ராசா எங்கு சென்றாலும் அவனுடைய கால் உடைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாளைய காலத்தில் எந்த அரசியல் தலைவரும் வஉசியை பத்தி பேச மாட்டாங்க. இன்னைக்கு வஉசியோட பெருமையை, வஉசியோட தியாகத்தை போற்றுகின்ற எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் ஆர் ராசாக்கு கட்டணம் தெரிவிச்சுட்டாங்க சொல்லுங்க பார்க்கும்.
எல்லாருமே அவங்களோட சுயநலமா தான் இருக்காங்க. அதே அவர்கள் சமுதாய தலைவர்களை பத்தி பேசியிருந்தா அந்த சமுதாயம் சார்ந்த கட்சிகள் இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க, கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க. அரசியலுக்காக மட்டும்தான் ஐயா வ.உ.சி.யை சில அரசியல் தலைவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாயமும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை தெய்வமாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் தெய்வத்தை களங்கப்படுத்தியவன் எவனாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் கொஞ்சம் கூட மாற்று கருத்து கிடையாது. வருகின்ற காலகட்டத்தில் ராசாக்கு மட்டுமல்ல, ராசாவின் இந்த செயலை கண்டிக்காமல் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு படும் தோல்வி நாங்கள் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் விளைவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற நாடாளுமன்றத்தில் திமுக தோற்கும், வெள்ளாளர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்க வேண்டும், திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் என்று அனைவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்பதை பந்தல் ராஜாவை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.